கனமழை மற்றும் கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு பூக்களின் விலையானது இருமடங்கு உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மல்லிகைப்பூ கிலோ 2000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் பூ ரூபாய் 1000 ரூபாய்க்கும், முல்லை 800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சார்லதா. நிலக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வந்த தொடர் மழை, அதிகமான பனிப்பொழிவு மற்றும் நாளை கார்த்திகை மாத பிறப்பு முன்னிட்டு பிரசித்தி பெற்ற நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் அனைத்து பூக்களின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது. நிலக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகை உட்பட கோவில் பூஜைக்கு தேவையான பல்வேறு பூக்கள் நிலக்கோட்டை பகுதியில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு உள்ளது. கடந்த சில தினங்களாக இப்பகுதியில் பெய்து வந்த தொடர் மழை, பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் உற்பத்தி மற்றும் வரத்து வெகுவாக குறைந்தது. இதனால் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூக்களின் விலை நேற்று வரை கிலோ 1000 முதல் 1200 வரை விற்பனையானது. இந்த நிலையில் நாளை கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு அதிகாலையில் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை ஓடும் நிகழ்வு தொடங்குவதாலும், கேரளா மாநிலத்துக்கு அதிக அளவில் பூக்கள் அனுப்பப்படுவதாலும் வெளியூர் மற்றும் வெளி மாநில வியாபாரிகள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் குவிந்ததால் இன்று மல்லிகை பூவின் விலை மேலும் உயர்ந்து ரூபாய் 2000 முதல் 2200 வரை விற்பனையாகிறது. அதே போல கனகாம்பரம் ரூபாய் 1000க்கும், முல்லை ரூபாய் 800க்கும், பிச்சிப்பூ ரூபாய் 700க்கும், ரோஜாப்பூ ரூபாய் 200க்கும், செவ்வந்தி 200 ரூபாய்க்கும், நாட்டு சம்பங்கி 200 ரூபாய்க்கும், ஒட்டு சம்பங்கி மற்றும் செண்டுமல்லி 100 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. ஐயப்பன் கோவில் சீசன் தொடங்குவதால் பூக்களுக்கான தேவை அதிகரித்தும் வரத்து குறைவு காரணமாக பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் பூக்கள் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.